ஹாய் காய்ஸ், நான் மறுபடியும் வந்துட்டேன். எப்படா இந்த எஃப்எஃப் போடலாம் நீங்களாம் காத்துட்ருந்தீங்க நான் போடுறதுக்காக. அண்ட் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் என்னன்னா, பிடிஎஸ் எம்ஏஎம் அவார்டு வாங்கியிருக்காங்க. நம்ம பாய்ஸை பற்றி இவ்வளோ மேலே போய் அவங்க அவார்டு வாங்கும்போது ஒரு ஹாப்பினஸ் உள்ளே இருக்கும்டா. அது நம்மளே ஒரு ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம். காலையில் நான் அந்த நியூஸை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துருச்சு. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். பிடிஎஸ் நீங்கள் எப்பயுமே இன்னும் டாப்பாக போயிட்டே இருக்கணும். அன்டில் உங்களுக்கு அப்புறமும் யாரும் இல்லை, உங்களை மாதிரியும் யாரும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பர்சனாக நீங்கள் வரணுண்டா. அண்ட் லவ் யூ ஆல் மை 7 பாய்ஸ், மை ஹீரோஸ். அண்ட் நம்ம எஃப்எஃப்ல போயிடலாம். போன வாட்டி நிறைய ஒரு கமெண்ட்டை வந்துச்சு, எனக்கு 2 கமெண்ட் போட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. அதில் இன்னும் சீக்கிரம் போடுங்க சிஸ் அப்படின்னு ஒரு வாய்ஸ் இதோ வந்துட்டு உங்களுக்காக போட்டுடலாண்டா. போன எபிசோடில் என்ன இருக்கும், நீங்கள் எல்லோரும் ட்ரிப் இருப்பீங்க. அங்கே வந்துட்டு குக்கிங் பண்ணுறதுக்காக செட்டப் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜின்னுக்கு ஹெல்ப் பண்ண போக அப்போ ஜேகே அங்கே வந்திருப்பார். அவர் தலையில் என்னமோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஐ கான்டாக்ட் போயிருக்கோம். அப்போ சுகாவும் இது பார்த்துருப்பாரு. ஸோ இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம்டா. ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் ஜின்னுக்கு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. சூப்பராக இருக்குது ஜின்னப்பா, எப்படி இப்படிலாம் சமைக்கிறீங்க நீங்கள், ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு நீங்கள் சொல்ல எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சமைச்சிட்ருக்காரு. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து யோங்கி இருக்கார். அங்கே வந்து யோங்கியோட ரைட் சைடு ஜிம், லெஃப்ட் சைடில் ஷுகா, லெஃப்ட் சைடில் ஜேகே உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் அனம்ஜுன்னு இருக்குது. ஹோபி வந்துட்டு அந்த லேக் மாதிரி இருக்கும்டா, அங்கே வந்துட்டு அவர் கால் நினச்சிட்டே சாப்பிட்டுட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு ஹோபியப்பா நீங்கள் ஏன் நானும் வந்து சாப்பிட்றேன், இல்லை வாயன் இங்கே சாப்பிட்றது நல்லாயிருக்கும், அப்படியே இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பவுல் எடுத்துகிட்டு போய் ஹோபி பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்களா. இப்போது ஜேகேவா உங்களை அப்படியே பார்த்து திரும்பி பார்த்து சாப்பிட்றாரு. ஜிம்மினா இதை பார்க்குறாரு, இவங்களை திரும்பி பார்த்து சாப்பிட்றாங்க. இதை வந்து நம்ம டேயாங் பார்க்குறாரு. பிகாஸ் டேயாங் வந்து அம்ஜுனுக்கு ரைட் சைடில் உட்காந்துருப்பார். டேயாங் பார்த்துட்டு அப்படின்ற மாதிரி அவர் யோகியை பார்த்து சை பண்ணேன். எங்கள் ஜிம்மின் வந்து ஜங்குவை பார்த்து ஒரு மாதிரி சைட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அமைதியாக இருக்காங்க. இப்போ அப்படியே வந்து சாப்பிட்லாம் முடிச்சுட்டு அந்த கேம்ப் ஃபயர் மேலே போட்டிருக்காங்க. நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி உங்கள் ஹேண்டில் ரப் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் அது ரொம்ப சில் டைம்டா. ஓகே, இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு வார்ம் பிளாங்கெட் வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் மேலே பார்த்தா ஜிமின் தான். தேங்க்ஸ் ஜிமின், இருக்கட்டும் வேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே சைடில் வந்து உட்கார்றப்ப ஜேகேயை தேடுறாரு. எங்கடா ஜேகேன்னு பார்த்தா இவர் இப்போ தான் வந்து உள்ளே பனானா மில்க் ஷேக் தேடிட்டு இருக்கிறாரு கிச்சனில். அப்போ நீங்கள் வந்துட்டு கிச்சன்லேயே இருக்கான் ஜேகே அப்படின்னு திரும்பினீங்கன்னா நீங்கள் வெளியே உட்காந்துருக்கீங்கடா. கிச்சன் டோர் ஜன்னல் விண்டோ ஓப்பனாக இருக்கும், அதுவும் தெரியுது. அப்போ நீங்கள் ஜங்குக்கா அப்படின்னு கூப்பிட ஜங்கி யாருது அப்படின்னு திரும்ப அந்த மில்க் புட்டிங் அப்படின்னு சொன்னோன்னே சோறு அப்படின்னு சொல்லிட்டு மில்க் புட்டிங் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இந்த வயன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் உட்காந்துக்கிறாரு. ஓகேவா, இப்படி உட்காந்துருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணிட்டு ஹோபியெல்லாம் வந்து நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு பாடிட்டு இருக்காங்க. நீங்களும் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ வந்து ஆரம் கேட்குறாரு, வயன் உனக்கு ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டோடனே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு எதுவும் ஆசை இல்லை ஆரம்பண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்க, எனக்கு அவ்வளோலாம் ரொம்பலாம் ஆசை இல்லைண்ணா, லைஃப்பில் ஒரு டைமாவது இது ரொம்ப சில்லியாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்ல, சொல்லு என்ன சில்லி அப்படின்னு இப்போ ஹோபி கேட்குறாரு. அது ஃபர்கெட் மீ நத்திங்னு ஒரு ஃப்ளவர் இருக்கும் ஆரம்பண்ணா அப்படின்னு நீங்கள் சொல்ல, என்ன பூ அப்படின்னு நம்ம ஜெமினி கேட்க, ஃபர்கெட் மீ நத்திங் அப்படின்னு ஒரு பூ இருக்கும். அந்த பூவை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது எல்லோரும் ஒரு மாதிரி என்னடா பூது அப்படின்னு இருக்க, அவங்க தான் வந்து என்ன இந்த பூவை பற்றி நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஜேகே என்னது பூவா, என் பொண்ணுக்காக, என்னோட அழகான தேவதைக்காக பூ தோட்டத்தையே கொண்டு வரும் அந்த ஜேகே, என்னடா அந்த பூ அப்படின்னு நம்ம ஜெமினை பார்த்தா ஜெமின் கூகுள் பண்ணிகிட்ருக்காரு. இது ரொம்ப ரேரான ஃப்ளவர் ஆச்சு அப்படின்னு இப்போ சுகா சொல்கிறாரு. ஆமாம், அது ரொம்ப ரேரு. நான் இது வரைக்கும் சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்ததும் இல்லை, அதுவும் தூரத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தது கூட இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, இப்போ ஜேகே அப்படியே உங்களுக்கு பார்க்குறாரு. உங்கள் ஐஸ் அவ்வளோ ஒரு மாதிரி ஷைனாக அந்த ஸ்டார்ஸை பார்த்து நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஆமாம், அந்த பூ என்ன அப்படின்னு இப்போ வந்து நம்ம ஜின்னி கேட்குறாரு. நீங்கள் சொல்கிறீங்க, இல்லைண்ணா அது என்னன்னா அந்த பூவுக்கு ஒரு கதை இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, இப்போ ஹோபி என்ன கதை அப்படின்னு கேட்குறாரு. ஒரு காலத்தில் ஒரு நைட் வந்து அந்த பூவை ஒரு அழகான ப்ளூ கலரை பூவை பறித்து
அவர் விரும்புகிற பொண்ணுக்கு கொடுக்கலான்னு அந்த ஆத்தங்கரை பகுதியில் போனார். அன்றைக்குன்னு அந்த ஆத்தங்கரை பகுதியில் ரொம்ப எப்படி சொல்கிறது, தண்ணியெலாம் வேகமாக வந்து காற்றடிச்சதுனால அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க அந்த பொண்ணை அந்த நைட் பார்க்கவே முடியல. அந்த ஆறோட தண்ணி காற்றெல்லாம் அந்த நைட் அப்படி திரும்ப வச்சதுனாலையோ அந்த பொண்ணு மறைஞ்சிட்டேன். ஸோ பட் அதுக்கப்புறமும் அந்த நைட் அந்த தினமும் அந்த ஆத்தங்கரையில் வந்து அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பார். அதனால் அது அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்க அப்படின்னு ஜிமின், ஓ இந்த கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், என்னோடய ஸ்கூலில் ரைம்ஸாக இருந்துச்சு. ஆமாம் ஜிமின் அப்படி நீங்கள் சொல்ல அப்படி நம்ம ஜேகே பார்க்குறாரு. அண்ட் நான் இன்றைக்கி அந்த ஃப்ளவரையும் நான் பார்த்தேன் அப்படி நீங்கள் சொல்ல. எல்லோரும் அவங்க பார்க்குறாங்க. அது அந்த காட்டுக்கு நடுவில் நம்ம வந்துருந்தோம் நான் வேனில். அப்போது ஒரு பார்த்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அது அந்த பூவான்னு தெரில அப்படின்னு நீங்கள் சொல்ல. ஓபி சொல்கிறார், அது இங்கே கிடைக்குமா என்ன அப்படின்னு கேட்க, வாய்ப்பு இல்லைண்ணா, அது எப்போயாவது ஒரு டைம் தானே இருக்கும் அப்படின்னு நம்ம ஜிமின் ஃபோனை பற்றி சொல்கிறாரு. ஜேகே உங்களையும் பார்க்குறாரு. நீங்கள் அப்படின்னு ஸ்கையை பார்த்துட்டு இப்போ இந்த லேக்கை பார்க்குறீங்க. ஓகே எனக்கு டயர்டாக இருக்க, போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்ல, என்ன தூங்குறியா, எதுக்கு தூங்குற, நம்ம என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹோபி வந்து உங்களை அதை இழுத்து டான்ஸ் ஆட வைக்கிறாரு. நீங்களும் இந்த பஸ் வச்சுட்டு அவரோட கை பிடிச்சி ஆடிட்டுருக்கீங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு 10 o'clock ஆகும். இப்போ ஜிமின் வேகமாக வராரு விட்டு, என்னடா ஆச்சு, இதான் கீழே அந்த ஹயாங் லைன்ஸில் உட்காந்துருக்காங்க. அண்ணா ஜங்குகை காணா, என்ன ஜங்குகை காணாமா அப்படின்னு சொல்ல, இப்போ வியூ வந்துட்டு ஆமாண்ணா குக்கியை காணா, என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க எல்லோருமே பதறி போயிட்டாங்க. அப்போ நீங்கள் தான் வரீங்க அவங்க ரூம் வந்து, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஜங்குகை காணோம், என்ன ஜேகேவை காணாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டோமாங்க. அப்போ ஆரம் சொல்கிறேன், டே காமாங்க நம்ம தவிர்த்து யாராச்சும் வந்தீங்களா, யாராச்சும் பார்த்தீங்களா? அப்போ நீங்கள் நான் ஒரு பிளாக் கலர் கார் போனதை பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல, யுகா யாரோ வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோமாங்க. இருங்க நானும் ஆரம்பம் போய் காட்டில் பார்க்குறோம். சுகா நீ போய் மெயின் ரோடு இந்த மாதிரி ரோட்டில் யாராச்சும் இருக்காங்கன்னு பாரு. ஓபி நீ இவங்க 4 பற்றி பார்த்துட்டு இங்கே இரு, சரி 3 பற்றி பார்த்துட்டு இங்கே இரு. இப்போ அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி பார்த்துட்டோமா உட்காந்துருக்கீங்க. 11 ஆகுது, 12 ஆகுது. இப்போ ஆரம் வராரு காட்டிலேருந்து ஜின்னோட. ஜெக்கிலடா இப்போ சுகாவும் ரோடு ஃபுல்லாக செக் பண்ணிட்டேன், அந்த கார் ஏதோ ரேண்டம் கார் தான் போயிருக்கு அப்படின்னு சொல்ல, இந்த ஹோபியா ஒரு மாதிரி இருக்கார். இப்போ ஜிம்மில் நம்ம பார்த்துட்டோமாயிட்டு ஐயோன்னு இருக்க. நம்ம சுகர் நோட் பண்ணிட்டு, எங்கே ஜேகே ஒழுங்காக சொல்லு. இல்லைண்ணா ஜேகே எங்கே அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு தெரியாதுண்ணா, சத்தியமாக எனக்கு தெரியாதுண்ணா அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜிமின் சொல்ல. இப்போ அப்படியே சுகாவும் விட்டுறாரு. இப்போ அப்படியே ஜிமினுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. ஜிமின் என்னடா ஜேகே, நான் போய் பையனுக்காக அந்த பூவை பறித்து கொண்டு வந்துட்டேன்னா பையனை நான் லவ் பண்ணிடுவாள் அப்படின்னு கேட்க, லூசு மாதிரி பேசாத, அந்த பொண்ணு தான் சுகா கிடையாது, பையன் எனக்கு தான், நீங்கள் பாரு ஜங்குக் அது இல்லை, என்ன அது இல்லை நான் போவேன், அவன் எனக்காக அந்த பவரை பார்த்தோன்னே என்னை கட்டி வந்து பிடிச்சி ஜங்குக் அப்படின்னு சொல்லுவாள், ஐ லவ் யூ அப்படின்வான். ஜேகே டைம் ஆச்சுடா வேணாம், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஜேகே தான் திட்டத்தனமா வீட்டை விட்டு போயிருப்பார். அப்படி ஜிம்மின்னு நினச்சிட்ருக்காரு. 1 ஆகுது, 2 ஆகுது, எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி பதட்டமாகி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆரம் வந்து சிஓ கிட்டே இன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஸோ எல்லோரும் ஒரு மாதிரி நர்வஸாகவே இருக்க. இப்போ அப்படியே ஒரு உருவம் வந்து அங்கே நிற்குது. இப்போ ஜேஹோப் அப்படின்னு பயந்துடுறாரு. பார்த்தா நம்ம ஜேகே தான் ஃபுல்லாக சேரில் சகதியமாக வந்து நிற்கிறாரு. கையில் அந்த ப்ளூ கலர் பூ இருக்குது. உங்களுக்கு அப்படியே பார்த்துட்டு என்ன பேசுகிறதுனே தெரியல, அதிர்ச்சியில் இருக்கீங்க. இப்படியே ஜேகேவை பார்க்க ஜேகே ஸ்ட்ரெயிட்டாக உங்ககிட்ட வர்றாரு. இப்போ ஜின்னு ஜங்குகே எங்கடா போன அப்படின்னு திட்டுறாரு. அவர் எதுவுமே பேசாமல் உங்ககிட்ட வராரு. பட் நீங்கள் எதுவுமே பேசாமல் நிற்கிறீங்க. அப்போ ஜேகே ஒரு பக்கம் நின்றுறாரு. உங்களுக்கு கொஞ்சம் கேப் இருக்குது. எங்கடா போனா அப்படின்னு ஹோபி கேட்க, இந்த ஃப்ளவர் வயனுக்காக எடுக்க போனால் அப்போ ஆரம்பித்துட்டுறாரு. என்னடா பண்ணியிருக்க நீ, சொல்லிட்டு போயிருப்பியா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அப்படியே ஜேகேட்ட நீங்கள் போகிறீங்க. ஜேகே அவங்களும் பார்க்குறாரு. பொல்லின்னு ஒரு ஜேகே ஒரு மாதிரி ஸ்டாக் ஆயிடுறாரு. கொஞ்சம் கூட அறிவு இருக்கா ஜங்குக்கு? ஒரு நிமிஷம் எல்லாம் பயந்துட்டாங்க தெரியுமா? இந்த பூ முக்கியமா, எனக்காக நீ எதுக்கு போன அப்படின்னு நீங்கள் ஜேகேவை கேட்க, ஜேகே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ஜேகேவோட ஐஸை பார்க்குறீங்க. சுகா இதெல்லாம் பின்னாடி பார்த்துட்ருக்காரு. நீங்கள் உனக்கு ஜங்குக் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் அந்த ஃப்ளவரை பார்க்குறீங்க. அவன் அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு அந்த சேரு சகதி அப்புறம்
அந்த ரத்தம்லாம் வந்திருக்கும்ல அவனுக்கு, இந்த முடியல கிழிச்சி எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிமின் பார்க்குறேன், ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடா. இப்போ சுகா பார்க்குறாரு, என்னடா இதுன்னு. இப்போ ஜின்னு கூட்டே சுத்தமாக புரியல என்னடா இதுன்னு, ஒரு மாதிரி இதுக்கு அப்படின்னு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் ஜேகேவை பார்க்க, ஜேகே ஒன்றுமே பார்க்காம அந்த ஃப்ளவர் அப்படியே அழகாக நீட்டி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க, ஜேகே உங்களை பார்க்க நீங்கள் ஒரு மாதிரி எதுவுமே பேசாமல் போயிடுறீங்க. ஜிம்மினா பார்க்குறாரு. இப்போ என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி ஜின்னு கூட்டேக்கும் ஒன்றும் புரியல. இப்போ சுகாவுக்கு புரிஞ்சிருச்சு ஜேகே உங்களை லவ் பண்ணுறான்னு. இப்போ எதுவுமே புரியல. இப்போ ஜிம்மின் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டேய் சொல்கிறா அப்படின்னா நம்ம ஜிம்மின் சரண்டர் ஆயிடுறாரு. இப்போ அவங்ககிட்டே இருக்காரு, நம்ம நம்ஜன் இருக்காரு, ஹோபி வந்து நின்றுட்டுருக்காரு. ஜிம்மின் மாட்டி குத்துட்டாரு. அப்போ வந்து நம்ம ஜின்னு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. சுகா இல்லை. டேய் என்னடா சொல்கிற, சுகாவுக்கு வேணும் பிடிச்சிருக்கு, ஜேகேக்கும் எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நம்ம ஜின்னு கேட்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜிம்மின் அமைதியாக இருக்காரு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்னடா சொல்கிறது அப்படின்ட்டு இருக்காங்க. ஜேகேவா அவர் ரூமில் தான் இருக்காரு, நீங்களா அவங்க ரூமில் தான் இருக்கீங்க. இப்போ ஜேகே வந்து டப்புன்னு அவர் ரூமை திறந்துட்டு இப்போ உங்கள் ரூமுக்கு வராரு அந்த ஃப்ளவரோட. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க, ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஜங்குக் என்ன அப்படி நீங்கள் கேட்குறீங்க. அவர் எதுவுமே பேசாமல் ஃபயன் ஐ லவ் யூ அப்படின்றாரு. அவர் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அவர் போகிறதெல்லாம் கிழிஞ்சு பிரிட்டிஷ் மெம்பர்ஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நீங்களா அப்படின்னு இருக்கீங்க. வாயன் உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் அப்படியே ஜேகேவை தான் பார்க்குறீங்க, ஒரு மாதிரி திரும்பிக்கிறீங்க என்ன பேசுறதுன்னு தெரியாமல். ஜேகேக்கா அவளுக்கு சுகாவை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி விட்டுறாரு. நீங்களா அப்படியே ஜங்குக் இல்லை இல்லை வாயன் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஜேகே நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்ல, இல்லை வேண்டாம் அப்படின்னு அவர் மறுபடியும் விலக வராரு. நீங்கள் ஜேகேன்னு உனக்கு என்ன பிடிக்காதானே அப்படின்னு, இதான் ஃபஸ்ட் டைம் ஒருத்தங்க என்ன வேணான்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் பிடிஎஸ் மெம்பர்ஸ் எவ்வளோ ஜேகேவை கேர் பண்ணிக்கிறாங்க, ஒரு குழந்தை மாதிரி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இப்படி பண்ணிட்டு உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. நீங்களா இல்லை ஜங்குக் அப்படின்னு நீங்கள் இன்னமும் பேச வரீங்க. பட் ஜேகேவா அவர் கேட்குற மாதிரி நிலைமையிலே இல்லை. உனக்கு சுகாவை தானே பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாரு. இங்கே வெளியே இவங்கெல்லாம் மேலே வந்திருப்பாங்க. இது கேட்டோன்னே எல்லாம் அமைதியாகிடுறாங்க. என்ன என்ன ஜங்குக் என்ன பேசுகிற அப்படின்னு நீங்கள் ஜேகே தான் பார்க்குறீங்க. எல்லாத்துக்கும் தெரியும் வயன் உனக்கு சுகாவை தான் பிடிச்சிருக்குன்னு. நான் தான் உன்னை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட் டைம் உன்னை பிளேனில் பார்த்தப்பவே நல்லா ஃப்ளாட்டு வயன், அந்த அந்த கண், அந்த அந்த மூக்கு, அந்த ஐப்ரோஸ். ஜங்குக் வயன் நான் சொல்லிடுறேனே அப்படின்னு சொல்ல, இப்போது வெளியே இருக்கவங்களுக்கு என்னடா இது நடக்குது அப்படின்ட்டுருக்கு. ஜேகேவா அவர் பாட்டு அவர் பேசிகிட்டே இருக்காரு. இந்த மாதிரிலாம் நான் நல்லா பார்த்துப்பேன் வயன் அப்படி இப்படின்னு. நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. இங்கே ஜேகேவா நீ எதுவும் பேச மாட்டல, புரியுது, நான் தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணுறேன், இல்லை விடு அப்படின்னு சொல்ல, இப்போ வா ஜேகே அப்படியே உங்களை பார்க்குறாரு. இவர் பேசிட்டு நீங்கள் ஜேகேவை தான் பார்க்குறீங்க, இந்த ஃப்ளவரை நீங்கள் பார்க்குறீங்க. எதுவுமே ரெண்டு பேரால பேச முடியல. இப்போ அவங்க சுகா வாசல்கிட்ட வந்தோடனே இவங்களாலும் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வயன் ரூமில் அப்படின்னு கேட்டோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. பிகாஸ் எல்லோரும் நின்றுட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஜேகேவும் எட்டி பார்க்குறாரு. சுகா அமைதியாடுறா அப்படின்னு சொல்லி ஹோபி கூப்பிட்டு போய் எல்லோரும் போயிடுறாங்க. ஜேகேவா அப்படியே ஒரு மாதிரி தான் இருக்காரு. இப்போ அப்படியே அவர் என்ன பண்ணுறாருன்னா கிட்ட வராரு. கிட்ட வந்துட்டு உங்களை அப்படியே ஒரு பேசலான்னு வரும்போது கால் ட்ரிப் ஆகி உங்களை அப்படியே அப்படின்னு சவுண்ட். ஜேகே அவங்க அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. ஜேகே ஒரு மாதிரி ஷாக்காக தான் இருக்கார். பிகாஸ் அவர் தெரியாமல் தானே ஸ்லிப் ஆகிருப்பார். அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி ஜேகேவை பார்க்குறீங்க அவ்வளோ ஒரு வைடு நைஸோட அப்படின்னு நீங்கள் சொல்லி அந்த கிஸ் பண்ணிட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஜேகேவோட மைண்டும் ஸ்டாப் ஆகிடுது. இப்போ அப்படியே டப்புன்னு ஜேகே எழுந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டார். ரூமை விட்டு வெளியே ஓடிடுறாரு. இங்கே பிடிஎஸ் மெம்பர்ஸ் ஸ்டெப்பில் தான் நின்றுட்டுருப்பாங்க சுகாவை பிடிச்சிட்டு. ஜேகே ரூமுக்குள்ளே போகிறத பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஓடுறாரு. இப்போ சுகாவுக்கு ஒன்றும் புரியல. அவர் அப்படியே இந்த ரூமுக்குள்ளே வராது. உங்கள் ரூமுக்குள்ளே நீங்களா பேரஞ்சமாக நின்றுட்டுருக்கீங்க. சுகா என்ன அவருக்கு லைட்டாக ஒரு மாதிரி புரியுது.
அப்படியே கீழே இருக்கிற ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்குறாரு. நீ உங்களை பார்க்குறாரு. சுகாதுமே பேசாமல் போய் அவர் ரூமில் தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஆகுதுடா. நெக்ஸ்ட் டே அப்போ எல்லோரும் ரிட்டன் அந்த 2 days முடியுது. அது ரிட்டன் ஆகிறதுக்கான நாளும் வந்துடுச்சு. அந்த 2 நாளில் நீங்கள் ஜேகே கூட பேசியிருக்க கூட மாட்டீங்க. ரெஸ்ட்டு ரிலாக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க எல்லோரும். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணால் நீங்கள் சூட்கேஸ்லாம் பேக்கில் வச்சுட்டுருக்கீங்க அந்த வேனில். சுகா தான் ஹெல்ப் பண்ணுறாரு. நீங்கள் யார்கிட்டையுமே பேசலை. நீங்கள் பாட்டு வந்து ஒரு ஓரமாக உங்கள் சீட்டில் உட்காந்துட்டு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு உட்காந்துறீங்க. ஜேகேவா அவரும் யார்கிட்டையும் பேசல. அவர் போய் ஒரு சீட்டில் உட்காந்துறாரு. ஜிம்மில் கூட்டே ஜின், ஆரம், ஹோபி யாருக்குமே ஒன்றும் புரியல. சுகாவும் எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லை. அவர் பிளேஸில் போய் உட்காந்துறாரு. ரிட்டன் டு சியாலே போயிட்றீங்கடா. பட் இருந்தும் நீங்கள் எதுவுமே ஜிக்கிட்ட பேசவே இல்லை. அண்ட் சியால் ரீச் ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு நீங்கள் சுகாவோட கேபின் போகிறீங்கடா. ஹைப் கம்பெனியில் சுகா என்னமோ எழுதிட்டுருக்காரு. அப்போது சுகா என்னவா நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, சுகா சொல்லுவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே அப்படியே ஜேகே அவர் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. பார்த்தாங்க ஜிம்மின் வி டே சரி நம்ம ஜிம்மின் இருக்கார், வி இருக்கார், ஆரம், ஹோபி, ஜின்னதான் இருக்காங்க. அண்ணா சொல்லுடா மகனே அப்படின்னு ஜின்னு திரும்புறாரு. உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்ல, இதோட இந்த எபிசோடு நான் கட் பண்ணுறேன்டா. ஏன் ரொம்ப நாள் ஆச்சு நான் போட்டு. ஸோ சீக்கிரமாக நான் நீ எல்லாம் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ டோன்ட் வெரி கைஸ். ஓகே, லவ் யூ, பை பை.